கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு லியோ அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக பவர் கட் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனையானது எழுப்பப்படுது. அது தொடர்பாக நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது எல்லா வீட்லேயும் சோலார் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க, ஒரு 6 மாதம் உங்களால் பொறுக்க முடியாதா, என் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் கூட தரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அது விமர்சனமாக மாறி இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச் அப்புறம் பவர் கட்? இல்லை, அவர் இயல்பாகவே இந்த லூஸ் டாக்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடியவர். அவர் முதல்வர் விஜய் அவரோட ரசிகர், அவர் நடிகராக இருந்தப்போ. ஸோ அவருக்கும் அவங்களுக்கு தெரியும், அவர் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் உணர்ச்சிவசப்பட்டு அவர் பேசிட்டார். பட் அதை பெரிதுபடுத்தி அதை ஒரு அரசியல் பேச்சாக எனக்கு தெரிஞ்சு மாற்ற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவர் கட் இருக்குதுன்னா பவர் கட் இருக்குது, ஸோ அதை எப்படி சரி செய்யலாம். ஏன்னா எப்படிலாம் ஒரு ஆட்சி மாறுதோ அப்போல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இப்போ 2006லேருந்து 2011 அந்த ஆட்சி போகிறதுக்கு முக்கிய காரணமே பவர் கட்டுன்னு சொல்லுவாங்க. மின்வெட்டு அமைச்சர் ஆற்காடு வீராசாமின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் மின்வெட்டு இருந்தது. அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் சரி பண்ணாங்க. ஒரே நாளில் சரி பண்ணல, அவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. இப்போது திமுக இருக்கும்போது நிறைய கம்பெனிஸோட ப்ரைவேட் கம்பெனி ஆகட்டும், அதே போல் அண்டை மாநிலங்கள்லேருந்து மின்சாரம் வாங்குவாங்க. ஸோ அவங்க இப்போ புது ஆட்சி வரும்போது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியை மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் இந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணுறோம், இது நாங்கள் புதுப்பிக்கிறோம், எங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவகாசம் கேட்டிருக்கலாம். ஸோ இதனால் இந்த மாதிரியான மின்வெட்டு பிரச்சனைகள் வரலாம். எனக்கு தெரிஞ்சக்கூடிய விரைவில் சரி செய்யப்படும்னு நினைக்கிறேன். இது தொடர் கதையாக நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நடிகர்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பண்ணக்கூடிய பிரச்சனைகளே அரசுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. ஸோ அது பெரிய அழுத்தமாக இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுக்கு நடிகைகள் லைக் சில விஷயங்களை பண்ணுறதோட திமுக தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள், அதே போல் நடிகைகள், குறிப்பாக சத்யராஜ் அவர்கள், அதே போல் இன்னொரு நடிகர் எனக்கு யாருன்னு தெரியல, ஸோ அவங்களாம் மேடையில் எழுதுது, வைரமுத்து அவர்கள் பேசியது. ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் நகைப்புக்குரியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தோத்துட்டீங்க, ஓகேங்களா, தோத்துட்டு இல்லை நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம், இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்து விட்டார்கள், ஒரு சத்யராஜ் அவர்கள் அழுவுறது. அப்போ சத்யராஜ் அவர்கள் ஒரு சமூக செயல்பாட்டராக தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்றதெல்லாம் இவ்வளோ நாள் பேசிட்டு வந்தாலும் அதெல்லாம் போய் அப்போ இவ்வளோ நாள் சத்யராஜ் அவர்கள் திமுகவுக்காக பேசுகிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். நீங்கள் டிவிகேவை இங்கே இப்போ டிவிகேவுக்காக எந்த நடிகைக்கு பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம அப்படியே பெருசாக எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ டிவிகே ஆட்சிக்கு வந்துருச்சு, ஸோ விஜய் அவர்களுக்கு முதல்வர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. அது காலம் போக போக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ லாரன்ஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. டிவிகேல தான் அவர் ஜாயின் பண்ணுவார், இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்குலையோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேட்பாளராக நிற்பார் டிவிகே சார்பாக அப்படின்லாம் பேசப்படுது. ஸோ அவருடைய தொடர்ச்சியான அந்த ப்ரெஸ் மீட்டு, அவருடைய வீடியோஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் மீடியாவில் ஏதோ ஹைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சென்சேஷனல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக நிற்க மாட்டார். ஏன்னா இவங்க ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறாங்க. அங்கே நிறுத்தினா லைக் ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லை அந்த மக்களுக்கு பரிச்சயமானவரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. லாரன்ஸ் அவர்களுக்கும் திருச்சி கிழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் இருக்காருன்னா ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் எங்கே வேணால் நின்று வெற்றி பெறுவார். இப்போ லாரன்ஸ் அப்படி இல்லை. இப்போ திருச்சி கிழக்கில் நேரு இருக்கார், அதே போல் ஒரு அன்பில் மகேஷ் இருக்கார். அவங்களாம் பெரும் கைகள். அவங்க லாரன்ஸ் மாதிரியான ஒரு நடிகரை போட்டால் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுவும் முதல்வர் விஜய் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அது. ஸோ அதனால் அங்கே ஒரு முக்கியமான ஆள் தான் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. லாரன்ஸுக்கு அங்கே சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க தாவைக்காவில். அவர் எந்த நம்பிக்கையில் அவர் ஆட்சி சூப்பராக இருக்குன்றாரு, நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோன்றாரு, மக்கள் ஆதரவு இருக்குன்றாரு. அப்புறம் என கேட்டால் நாய்கள்ன்றாரு. சில நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டால் போதும், சில நாய்களுக்கு வேற சில தேவைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குற மக்களே கொச்சப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான ஸ்பீச்லாம்? இல்லை, அப்படி அவர் பேசுகிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு டிவிகே தலைவர் விஜய் அவர்களே அப்படி பேசுனதில்லை. அவர் கருத்துக்களை தெரிவித்தாலும் ரொம்ப நாகரிக வார்த்தைகளை கொண்டு தான் தெரிவிப்பார்.
அதிகபட்சம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கே ஒரு விளையாட்டாக சொன்னாரா லைக் வேண்டுமென்றே சொன்னாரா எனக்கு தெரியல, சொன்னதுக்கே எதிர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிக்கிட்டாரு. ஸோ நான் சொல்கிறேன்ல, இந்த மகேந்திரன் அவர்களோ நடிகர் லாரன்ஸ் அவர்களோ டிவிகேக்காரங்க இல்லை. டிவிகேல வந்து அவர்களுக்கு எந்த பதவியும் இல்லை. அவர்கள் டிவிகே பேரை சொல்லி அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து நம்ம ஒரு கட்சியை வந்து குற்றம் சொல்ல முடியாது. இது மகேந்திரன் வந்து டிவிகேல இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? லாரன்ஸ் வந்து தெரியுமா டிவிகேல இருக்காங்க? தெரியாது இல்லை. ஸோ அந்த கட்சியில் ஒரு நிர்வாகியோ இல்லை தொண்டரோ வந்து அப்படி பண்ணால் நம்ம பேசலாம், ஓகேவா? ஸோ டிவிகே பேரை சொல்லி விஜய் அவர்களின் பேரை சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய நடிகர்கள் டிவிக்கே நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்களா? இப்போ லாரன்ஸோடைய வீடியோவாக இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் வீடியோ வெளியிடுறாங்க. இப்போ நிறைய நடிகர்கள் டிவிக்கே நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்களா நடிக்கிறத விட்டுட்டு? யாரு? அதான் சொல்கிறேன், லாரன்ஸ் வராரு, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் அவருடைய வீடியோ வைரல் ஆகுது. அப்புறம் நிறைய நடிகைகள்லாம் வீடியோ வெளியிடுறாங்க விஜய்க்கு ஆதரவாக. ஸோ இனிமேல் நம்மளுடைய ஹோம் கிரவுண்ட் வந்து பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நடிகர்கள். எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய வெற்றி எடுத்து? நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. பட் அவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு அங்கமாக இருந்து அதுக்கு வீடியோ விட்டால் நம்ம வந்து கருத்து சொல்லலாம். கட்சிக்கு சாராதவர்கள் அவர்கள். இப்போ நானே பேசலாம், நான் வந்து டிவிக்கே வச்சு சேர்ந்தவனா இல்லை. பட் நான் டிவிக்கே பற்றி என்ன வேணால் சொல்லலாம், ஆதரவாக சொல்லலாம், எதிர்ப்பாக சொல்லலாம். இப்போ என்னை வச்சு இந்த மாதிரி லியோ உங்கள் கட்சியை பற்றி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஸோ அவங்களையும் நான் அதை மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தாவேக்காவை நோக்கி பல நடிகைகள்லாம் வந்து வந்த மனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை தாண்டி வந்து அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. திமுகலேருந்து வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, பாஜகலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. இப்போ விஜய் தரணி அவர்கள் வந்து வந்திருக்காங்க, பாலகங்கா வடசென்னை அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்திருக்காரு, கடம்பூர் ராஜு வந்திருக்காரு, அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமண்டி நடராஜன் வந்திருக்காரு. ஸோ அந்த வரிசை வந்து நீண்டு கொண்டே போகுது, ஒரு பெரிய லிஸ்ட் அது, ஓகேங்களா? நீங்கள் வந்து ரெண்டு நடிகர் பேசுனீங்க. இப்போ நடிகைகள்லாம் வந்து தாவேக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான நெரேட்டிவை வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து செட் பண்ண பார்க்குது. ஸோ அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவை நினைக்கிறேன். ஓகே, அப்போது அந்த மாதிரியான ஒரு இல்லை, நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போதுமே நிறைய நடிகைகள் பேசுனாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் நிறைய நடிகைகள்லாம் பேசுனாங்க. உங்களுக்கு தெரியும், சத்யராஜ் பேசினார், அதே போல் வைரமுத்தப்பா பேசினார், கமலஹாசன் பேசினார், டாக்டர் ஷர்மிளா பேசினாங்க. இவங்களாம் வந்து நடிகர்கள் அந்த லிஸ்ட்லாம் வரும். அதனால் வந்து நடிகைகளை கொண்ட கட்சி திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த கட்சி மேலே வந்து 1000 விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அந்த கட்சி எங்கேருந்து தொடங்குதுன்னா ஒரு மொழி போராட்டத்துலேருந்து வந்த ஒரு கட்சி. ஸோ அவங்களோட அந்த கொள்கை வித்தே வந்து இந்த இருமொழி கொள்கை, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அதான் கொள்கை. பட் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இப்போ கௌதமி வேறு நேற்று ரிசைன் பண்ணியிருக்காங்க அதிமுகவில் இருந்து. ஸோ அவங்களும் வேறு டிவிகேக்கு தான் வராங்க அப்படின்ற செய்திகள்லாம் நேற்றுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து கேள்வி வருது, ஃபுல்லாகவே வந்து நடிகர்களை வச்சு ரன் பண்ணலாம் ஒரு கட்சியை அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் கௌதமி அவர்களுக்கு வந்து அதை தாண்டி வந்து அவங்க பாஜகவில் இருந்திருக்காங்க, அதே போல் அதிமுகவிலையும் ஏற்கனவே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் இருந்துட்டு தான் வராங்க. பட் ஒட்டுமொத்தமாக அவங்கள ஒரு நடிகையாக வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ நடிகை வந்து அரசுக்கு வந்தால் என்ன, சரி ஓட்டு போட போகிறது மக்கள் தான், அவங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்க வந்து எம்எல்ஏ வரணுமா இல்லை முதல்வராக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாமளே வந்து நடிகைலாம் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அவங்க போட்டியிடக்கூடாது, அவங்க கட்சியில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க, மக்களோட விருப்பம். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டியிடலாம், யார் வேணால் முதல்வர் வரலாம், யார் வேணால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கட்சியில். ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இப்போது எதுக்கு போகிறாங்கப்பா, கட்சியில் சேர போகிறாங்க அப்போன்னு சொல்லிட்டு உங்களை விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை சொல்கிறோம், உங்களுக்கு தான் கேட்குறேன். கஷ்டமாக ஏன் ஜேர்னலிஸ்ட்லாம் சேரக்கூடாது அப்படின்னு தோணல. அந்த மாதிரி தான் ஏன் நடிகைலாம் வந்து போட்டியிடக்கூடாதா? சரி, அதை டிசைட் பண்ணுறது வந்து மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க, அவங்க வரணுமா வரக்கூடாதான்னு. இப்போ வந்து போன ஆட்சியில் நிறைய அடக்குமுறைகள், அரசுக்கு எதிராக பேசினவங்க மீது நிறைய அடக்குமுறைகள் ஏவப்பட்டுச்சு. நீங்களும் ஒரு ஆள் அதில் பாதிச்சதில்லை, நீங்களும் சிறைக்கு போயிட்டு வந்தீங்க. ஸோ இப்பொழுதும் அந்த சூழல் அப்படியே இருக்கா? நிறைய பேர் அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும் அப்படி இல்லை. நடுவில் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். ஸோ அது வந்து நானே என் சேனலில் வந்து வீடியோ போட்டேன், கைது செய்யப்பட்டார். அது இல்லை, முக்தார் பேசினது வந்து நீங்கள் வந்து அதை லைக் ஒரு குழந்தையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி அவர் பேசினார். இப்போ வந்து விஜய் அவர்களையும் வந்து முக்தார் அவர்கள் வந்து கொச்சப்படுத்திருக்காரு.
அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கொச்சப்படுத்திருக்காங்க. எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் முக்தார் அவர்கள் பேசினார். என்னை பற்றி பேசிக்கிறாரு, என் எக்ஸ் பாஸ் சங்கர் பற்றி வந்து பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை. சரி, ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க வந்து குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஓகேவா, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறானது, அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதில் வந்து எந்த தவறுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மாரிதாசன் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டோம் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஆட்சியில் அது கன்னியூ ஆகலை, அந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லையா? அப்படி இல்லைன்னா வந்து இப்போது நான் வந்து காவல்துறையில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் அடக்குமுறைகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியில் வந்து நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல. ஏன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இதில் வந்து லைக் ஹார்ம் பண்ணுறாங்க, காவல்துறைக்கு போகிறாங்க, புதிதாக வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. அதற்காக வந்து நான் டிவிகேக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரி, டிவிகே ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது. இந்த 1 மாதத்தில் வந்து உலகத்தில் எந்த ஒரு கட்சியுமே எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போ நம்ம டிவிகேவை மட்டும் வந்து எதிர்பார்க்குறது வந்து எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. சரி, நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் மினிமம் வந்து டைம் கொடுக்கணும். அதன் பிறகு வந்து நம்ம பார்த்துக்கலாம் டிவிகே வந்து எப்படி செயல்படுறாங்க, அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது, திமுக மாதிரியே இருக்கா, இல்லை வந்து இவங்க புதிதாக ஒரு பாணியை உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக வந்து கரண்ட்டு கட் ஆகுதுன்னா அது வந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கரண்ட் கட் ஆகுது, சில இடங்களில் சேனலும் கட் ஆகுது. சரி, சேனல் கட் ஆகுதையும் வந்து நான் ஏற்றுக்கொள்ளலை. அது எப்படின்னா அதுவும் வந்து கண்டிக்கத்தக்கது தான். இங்கே கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு இவங்களே சொன்னார், அவர் முதல்வர் விஜய் அவர்களே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விமர்சிக்கிற ஒரு சேனலில் வந்து நீங்கள் அரசு கேபிளில் வந்து கடைசியாக போகிறத வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. ஸோ அது வந்து தவறானது. ஸோ அதற்காக வந்து தொடர்ந்து வந்து ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்துலேயே வந்து சேனல்களும் வந்து தொடர்ச்சியாக ஒரு கட்சி மேலே அவதூறு பரப்பத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து உங்களுக்கு தெரியும் எப்படியோ லைக் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவிட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து வாடிக்கை ஆகிடுச்சு. ஸோ அப்படி வந்து இங்கே இருக்கிற சேனல்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களோட நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகுது. இவங்க போடுற நியூஸ் வந்து உண்மையாக ஏன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ சங்கர் அவர்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சேனலை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு சேனல் வந்து ஒரு தனிநபரை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அவருக்கு எதிராக வந்து நியூஸ் கார்டு போடுறது, பிரேக்கிங் போடுறது, அதை பற்றி விவாதம் நடக்கிறது, அதுவும் கேட்டிங்கன்னா பிளாக்மெயில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இப்போ சங்கர் ஒரு தனிநபர் பண்ணுறதும் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா லைக் ஒரு நீதியரசே சொன்னார் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து என்னோடய சாய்ஸ். நான் எதை பேசக்கூடாது என்ன சாய்ஸ். ஒரு சேனல் அதை பண்ணுதுன்னா அது அவங்களோட சாய்ஸ். ஒரு தனிநபர் பண்ணுறது என்னோட சாய்ஸ். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுறாங்களா அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி ஆயிடுதுல்ல. ஸோ எந்த நியூஸை நான் பேசக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணேன். ஸோ இன்னொருத்தவங்க வந்து சொல்லி இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன். பட் அதே நேரத்தில் வந்து ஒரு தனிநபரோட அந்தரங்கத்தையோ பேசுறதை வந்து ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்துட்டாரு, ஆனால் வீடியோ போட மாட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது அவர் தான் போய் கேட்கணும். அவர் வீடியோ போட மாட்டேன்னா அவர் தான் போய் கேட்கணும். ஓகே, நீங்கள் இணைந்து பயணம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் நினைக்கிறேன், அவங்க ஆஃபீஸ் சீலில் இருக்குது, அதனால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அந்த திரும்ப இந்த அரசும் ஒரு ஒடுக்குமுறை பண்ணுறாங்க ஸோ அப்படின்ற செய்திகள்லாம் வந்து ஸோ அதனால தான் வீடியோ மாதிரி ஒடுக்குமுறை அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என் சேனல் தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் வரலையே, அது போடாதானே என்கிட்ட யாரும் சொல்லலையே. உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தோன்னா எனக்கு தான் முதல்ல வந்திருக்கும். லியோ எதுக்கு வீடியோலாம் போடுற, உன்னை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணுறோம் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி என்கிட்ட யாரும் சொல்லலை, என் மேலே புதிதாக வழக்கு பதிவு செய்யலை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இங்கே வந்து ஓகே ஓரளவு கருத்து சுதந்திரம் இருக்குது திமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் டிஎம்கேவுடைய 2.0 மாதிரி தான் டிவிகே இருக்குது. சட்ட ஒழுங்குலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிஎம்கேவுடைய ஒரு எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறீங்க, என்ன அளவு உள்ளதுக்கு எதை வச்சு மெஷர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சட்ட ஒழுங்கு இஷ்யூ சொல்கிறதா இருக்கட்டும். ஓகே, ஏதாவது கொலை நடந்ததா? கொலையே நடக்கலையா? இல்லை ஒரு தனிநபர்களுக்கிடையே வந்து இப்போ உனக்கு எனக்கு ஒரு சண்டை, அதில் வந்து நான் என்ன நடிக்கிறது வந்து இயல்பு. ஆனால் நீங்கள் வந்து ரவுடி சேர்ந்து வந்து ஒரு கேங்ஸ்டராக சேர்ந்து கொலை பண்ணுறது,
கொள்ளடிக்கிறது அது வேறு, ஓகேங்களா. சரி, தனிநபர்கள் கூட வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறத வந்து யாராலுமே தடுக்க முடியாது. ஆனால் ஒரு சமூகத்தில் வந்து சதி பண்ணி, இல்லை நீங்கள் ரவுடிசம் பண்ணி மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது டோட்டலாக வேறு. ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்தால் நம்ம பேசலாம், ஓகேங்களா. 2 தனிநபருக்குள்ளே வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்க, அதை நான் நியாயப்படுத்தலை. பட் அது யாராலுமே தடுக்க முடியாது. நான் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி என்னோட சுயநினைவோட நான் தனியாக போய் ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து வேறு. நாங்கள் குரூப்பாக சேர்ந்து நாம் பண்ணால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம் தான் வந்து தௌலத்துன்னு பண்ணுறது வேறு, ஓகேங்களா. ஸோ கொலை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நடக்குது. பட் அதை வந்து யாராலுமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிஎம்கேலேருந்து ஒரு வேறுபட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் படுத்த வேண்டாம். ஒரு மாற்றுனா அந்த இல்லை அது உடனடியாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் நான், ஓகேவா. அவரு முதல்வரே சொல்கிறார்ல, நான் வந்து வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதம்லாம் இல்லை, ஆனால் உங்களை போல ஒருத்தர் தான், எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. அந்த 6 மாதம் டைம் அதானா? அது ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க எந்த ஒரு கட்சிக்குமே. அது கூட தராமல் இங்கே வந்து டிஎம்கே 2.0ன்றது, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி வந்து மாற்றம் இல்லைன்னா நானே உங்க கூட சேர்ந்து சொல்லுவேன் டிஎம்கே 2.0 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அவங்க பொறுத்திருக்கணும், டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு குழந்தைய உடனே வந்து நீ ரைம் சொல்லு, நீ ஏபிசிடி எழுது, அப்படின்லாம் பாட்டு பாடு, நான் ஆர்டிக்கல் எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. சரி, நம்ம எதுக்காக இருந்தாலும் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மாற்றம் இருக்குது. சரி, மாற்றம் இருக்கா இல்லையா நான் சொல்லவே இல்லை. நம்ம டைம் கொடுக்கலாம். மாற்றம் இல்லைன்னா நானும் விமர்சிப்பேன், நீங்களும் கூட சேர்ந்து. நீங்கள் சொல்கிறீங்களா டிஎம்கே 2.0, அதை சொல்கிறேன் நான். டைமே கொடுக்காமல் வந்து பண்ண சொன்னேன். அப்படி நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக வந்தீங்க, லைக் ஃபஸ்ட் வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டாங்களா, ஆங்கரிங் பண்ண கொடுத்துட்டாங்களா? இல்லை, இட் டேக்ஸ் டைம். ஸோ அதுதான் வந்து டிவி கேம். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.